அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்டில் சயின்ஸு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இது மூணையும் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் படித்தாலுமே போதும், புக்ஸை ரீட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நான் பேஜ் வைஸாக நானே நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3யில் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி படிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியில் 1992ஆம் ஆண்டு முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் எங்கே செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக எழுதணும். சுலப் கொடுத்தாங்கன்னா சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம்னு எழுதணும். இது என்னென்ன இதுனா நம்ம புதுடெல்லின்னு எழுதணும், சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகத்தில் கிமு 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகில் 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எத்தனைன்னு கேட்பாங்க. 50 நாடு. எவ்வளவுன்னா 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புலன் உறுப்புக்கள் இதெல்லாம் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட்டு, குறைந்தது 6 அடி தொலைவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்க வேண்டும். டிவி எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்கணுன்ட்டு இருக்குது. 6 அடி டிஸ்டன்ஸில் நம்ம டிவியை பார்க்கணும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற குறைபாடு ஏற்படும். கணினிகள் முன்னமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற குறைபாடு ஏற்படும். காதணி ஒலிக்கருவி இயர்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை 60% குறைவாக தான் நம்ம கேட்கணும். அதுக்கும் மேலே நம்ம சவுண்டு கூட்டி கேட்கக்கூடாது. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா 60%. ஒலி அளவானது டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகின்றது. டெசிபலுக்கு ஷார்ட் ஃபார்ம் டிபி. அடுத்தது 8 உருவம் வரும் வகையில் கண்களை அசைத்தல். கண்ணை எக்ஸசைஸ் பண்ணுறது 8 மாதிரி உருவம் போட்டு நம்ம கண்ணை எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு, 5 புலன் உறுப்புக்களை பயன்படுத்த இயலாதவர்கள் என்னென்னு பேர்? மாற்றுத்திறனாளிகள் என்போம். பார்வை திறனற்றோர் கற்க பிரெய்லி முறை என்று பெயர். பார்வை திறனற்றோர் கற்கிறதுக்கு பிரெய்லி முறை என்று பெயர். ஊனமுற்றோர் இயலாதவர் என்று அழைத்தல் கூடாது. அவங்களை எப்படி கூப்பிடணும்? மாற்றுத்திறனாளிகள் என்றே அழைத்தல் வேண்டும். பருப்பொருள் எதெல்லாம்? திடம், திரவம், வாயு. இது 3 நிலைகளையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், நம்ம ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். ஒரு பொருள்களில் காணப்படும் அந்த துகள்களோட அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நிறை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவே அதனுடைய கன அளவு எனப்படும். ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தினுடைய அளவை என்னன்னு சொல்லுவோம்னா கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திட, திரவ, வாயு. இது 3ஐயும் நம்ம மேட்ச்சில் கூட நம்ம கேட்கலாம். கடினமானது, திடம் எப்படி இருக்குன்னா கடினமானது, குறிப்பிட்ட வடிவம் கொண்டது, கன அளவு கொண்டது. திரவம் எப்படி இருக்கும் அப்படின்னா கனமற்றது, அதுக்கு வடிவமே கிடையாது, கன அளவு கொண்டது. வாயு எப்படி இருக்கும்? கடினமற்றது, வடிவமே அதுக்கு கிடையாது, கன அளவும் அதுக்கு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்று என்பது ஒரு டேஷ். காற்று என்பது ஒரு கலவை. எரிபொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். அதில் ஒன்று திட எரிபொருள். திட எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா நிலக்கரி, மரக்கட்டை, சாணம். அடுத்தது திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டியதெல்லாம் அப்படின்னா மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல். நெக்ஸ்ட் வாயு எரிபொருள். இதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் அப்படின்னா சாண எரிவாயு, சமையல் எரிவாயு. அடுத்த கொஸ்டின், போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் மின்னாற்றல் பயன்படுகின்றது. போக்குவரத்து சாதனங்களில் சமைக்கிறதுக்கு என்ன ஆற்றல் பயன்படுகிறது? மின்னாற்றல் பயன்படுகின்றது. ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது
இயக்கம் ஆகும். ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது இயக்கம் ஆகும். தள்ளு இழு செயலை என்ன நம்ம சொல்கிறோம்? விசை என்கிறோம். தொடு விசை மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அதில் எதெல்லாம் அப்படின்னா தசை நார் விசை, ஏந்திர விசை, உராய்வு விசை அப்படின்னு இந்த தொடு விசை வந்து 3 வகைப்படும். தசை நார் விசை, எந்திர விசை, அடுத்தது வந்து உராய்வு விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர் விசை வந்து மொத்தம் 2 வகைப்படும். அங்கே வந்து தொடு விசை 3 வகைப்படும். இது தொடர் விசை. தொடர் விசை வந்து 2 வகைப்படும். அவை வந்து ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, இன்னொன்று வந்து காந்த விசை. புவியீர்ப்பு விசை, காந்த விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது. அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்களில் நம்ம சமைக்கிறத விட 4 மடங்கு வேகமாக அது வந்து உணவை வந்து சமைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏழைகளின் உயிர் எதிர்பொருள் அப்படின்னு எதை சொல்கிறோம்? நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, ஏழைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியவே கொடுக்கறது எது அப்படின்னா அதை வந்து நம்ம பூண்டு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஏழைகளின் உயிர் எதிர்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகின்றது. இந்த பூண்டு வந்து இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறதுக்கு பயன்படுது, சளியை குணப்படுத்துறதுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. பூண்டினுடைய மருத்துவ குணம் என்னன்னு அப்படின்னு கேட்கலாம். இரத்த அழுத்தம் சரி செய்ய, சளி குணப்படுத்த. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகின்றது. இந்த செரிமானம் வந்து பெருங்காயம் சாப்பிட்றதுனால என்ன வியாதி நமக்கு குணமாகுது அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்புக்கும் நமக்கு மருந்தாக பயன்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேனியல் பாரன்ஹீட் என்ற ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1714ஆம் ஆண்டு பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டேனியல் பாரன்ஹீட் என்ற ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1714ஆம் ஆண்டு பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார். இதோட நமக்கு வந்து ஃபஸ்ட் டேர்ம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து புக்கிலேருந்து இன்ச் பை இன்ச்சாக பார்த்து தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் உள்ளதை பார்க்க போகிறோம். நம் உடலுக்கு 5 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றது. நம் உடலுக்கு எத்தனை ஊட்டச்சத்து தேவைப்படுது? 5 முக்கியமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. அது எதெல்லாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி. இது கேட்கலாம். உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்போஹைட்ரேட் நமக்கு என்ன தருது? ஆற்றலை தருகிறது. கார்போஹைட்ரேட் ஆற்றல் தருகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை கட்டி, ரொட்டி. டீச்சர்ஸ், நீங்கள் இதை படித்தாலுமே போதும். புக்கை வந்து நீங்கள் வாசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரதம் உடல் வளர்ச்சிக்கு. புரதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? உடல் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. இது என்னெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு புரதச்சத்து கிடைக்கும் அப்படின்னா மீன், பால், முட்டை, கொட்டைகள், முளை கட்டிய தானியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொழுப்பு. இந்த கொழுப்பு வந்து உடலினுடைய ஆற்றலை சேமிப்பவை ஆகிறது. இது வந்து உடல் வளர்ச்சிக்கும் இதுவும் ஒரு காரணம்தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், இறைச்சி, எண்ணெய், கொட்டைகள். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கொழுப்பு சத்து நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிர் சத்துக்கள். உயிர் சத்துக்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எதுக்காக அப்படின்னா உடலை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த உயிர் சத்து நமக்கு பயன்படுது. ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள்லேருந்து நம்மளை வந்து இந்த உயிர் சத்து வந்து பாதுகாக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேரட், ஆரஞ்சு, நெல்லிக்காய், பப்பாளி, கீரை வகைகள். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு விட்டமின் சத்து நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாது உப்புக்கள் உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன. இதுக்கு இன்னொன்று சொல்லலாம், உடல் சீராக இயங்க. இதுக்காக தாது உப்புக்கள் வந்து நமக்கு பயன்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அத்தி, பேரிக்காய், பூண்டு, வாழைப்பழம், ஆப்பிள். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு தாது உப்புக்கள் சத்து வந்து கிடச்சிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு, பால் ஒரு முழுமையான சரிவிகித உணவு. இதை கூட எக்ஸாம்பிளாக கேட்கலாம். சரிவிகித உணவு எது அப்படின்னு கேட்டோம்னா பால்.
நாம் உடலால் உறிஞ்ச இயலாத நார்பொருளை செரிக்கப்படாத நார்கழிவு ரஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரஃபேஜ்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ரஃபேஜ்னா என்னது? நார்கழிவு, செரிக்கப்படாத, நம்ம உடலால் உறிஞ்ச இயலாத ஒரு நார்பொருளை தான், செரிக்கப்படாத ஒரு நார்கழிவைத்தான் நம்ம ரஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு நார்பொருள். நார்பொருளுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவரை. அவரை நார்பொருள் வந்து அவரை குடும்ப தாவரத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? நார்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து அவரை குடும்ப தாவரங்கள் இதெல்லாம் வந்து பீன்ஸு, அப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி தாவரங்களை வந்து நம்ம நார்தாவரங்கள், நார்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் முழு தானிய காய்கறிகள், இதுவும் வந்து நார்பொருட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரட். இந்த ஒரு மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். கேரட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குன்னா விட்டமின் ஏ. தவிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. தவிட்டில் என்ன கேட்கலாம்? அது வந்து விட்டமின் பி. நெல்லிக்காயில் சி, இது எல்லாருக்குமே தெரியும். பாலில் டி. தவிட்டில்னு கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து விட்டமின் பி. இதே மாதிரி ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைஃபாய்டு காய்ச்சல். டைஃபாய்டு காய்ச்சனால் என்ன என்ன இது வருதுன்னு கேட்டோம்னா சால்மோனெல்லா. என்ன நோயினா சால்மோனெல்லா. காலராவால் விப்ரியோ காலரே. வயிற்று கடுப்புனால் ஹிகெல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏடிஸ். ஏடிஸ் வந்து இது டெங்கு காய்ச்சல். இதுக்கு வந்து என்ன வைரஸ்னால் பிளேவி வைரஸ். நெக்ஸ்ட்டு பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் வந்து என்ன நோய்? இன்ஃப்ளூயன்ஸா. இந்த பன்றி காய்ச்சலால் சுவாச கோளாறு வந்து ஏற்படும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியகாந்தி எண்ணெய். இதனால் நமக்கு என்ன சத்து கிடைக்கி? விட்டமின் இ. முட்டைக்கோஸால் விட்டமின் கே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சாப்பிடுவதற்கு முன் 20 வினாடிகள் உங்கள் கைகளை கழுவ செலவிட வேண்டும். இது முக்கியமான கொஸ்டின். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 20 வினாடி வந்து நம்ம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். இந்த 20 வினாடி வந்து எது அப்படின்னு கேட்டோம்னா, கை கழுவுறதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து படிக்கிறோம் இல்லையா, அந்த பிறந்தநாள் வாழ்த்தை 2 முறை படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கை கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கை கழுவ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடலை 2 முறை பாடும் நேரம் சரியானதாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை படித்தாலுமே போதும், புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் டேம் 1, டேம் 2, டேம் 3 ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடலாம். கொஸ்டின், வெவ்வேறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெவ்வேறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் கொண்ட ஒரே மிகப்பெரிய நாடு எது? இந்தியா. அனைத்து வகை தானியங்களுள் கேழ்வரகு உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகச்சிறந்ததாக இருக்குது. அப்போ அனைத்து வகை தானியங்கள்லையுமே சிறந்தது எது அப்படின்னு கூட கேட்கலாம். கேழ்வரகு. இது வந்து என்ன சத்து கிடைக்குது கேழ்வரகு சாப்பிட்டான்னு கூட கேட்கலாம். உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப சிறந்தது. நெக்ஸ்ட்டு, முக்கிய உணவு வகைகள் இதெல்லாம். மணப்பாறை என்ன ஃபேமஸ்? முறுக்கு. நீலகிரி தேநீர். பன்ருட்டி பலாப்பழம். கொல்லிமலை வாசனை பொருள். திருநெல்வேலி அல்வா. கோவில்பட்டி கடலை மிட்டாய். சேலம் மாம்பழம். கொஸ்டின், பூமியில் உள்ள வளங்களுள் மிக முக்கியமான ஒன்று நீர். பூமியில் உள்ள வளங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னது? நீர். நீரின் முக்கிய ஆதாரமாக என்ன இருக்குது? மழை. ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் 60 முதல் 100 லிட்டர் வரை நீரை குடிக்க முடியும். இந்த கொஸ்டின் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீரின்றி அது பல நாட்கள் வாழும். 60லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் அது தண்ணியை குடிக்கும். அடுத்தது, உலக நீர் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உலக நீர் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. மார்ச் 22. பூமியில் வாழும் ஒவ்வொரு நபரும் பருகவும் பிற செயல்களை மேற்கொள்ளவும் ஒரு நாளைக்கு 20 முதல் 50 லிட்டர் தூய பாதுகாப்பான நீர் தேவைப்படுகிறது. பூமியில் வாழ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. 20லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து தேவைப்படுது எல்லாத்துக்கும். அடுத்தது, பூமியில் உள்ள நீரில் 3% அளவு நீரே
பயன்படுத்தும் வகையில் உள்ளது. பூமியில் வந்து பயன்படுத்தத்தக்க நீரினுடைய அளவு எவ்வளோன்னு கேட்பாங்க. 3%. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதி எதன்னு சொல்கிறோம்னா ஏரி. தேங்கி நிற்கும் நீரை என்னன்னு சொல்கிறோம்? குளம். தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும். குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் அல்லது பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன. நீர்த்தேக்கங்கள் வந்து எங்கே கட்டப்படுகிறது? பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன. இன்னொன்று, குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்த்தேக்க தொட்டி நமது அன்றாட பயன்பாட்டிற்காக நீரை சேமிப்பதற்கான ஒரு கொள்கலன் ஆகும். நீர் தொட்டி வந்து என்னன்னு சொல்கிறோம்னா கொள்கலன் அப்படின்னு சொல்கிறோம். நீரின் மூலம் பரவும் நோய்கள் மலேரியா, டெங்கு, காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு. இது வந்து நீரின் மூலம் பரவும் நோய்கள். மலேரியா, டெங்கு, காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு. டெங்கு காய்ச்சலோட அறிகுறி என்னது? கடுமையான தலைவலி இருக்கும். அப்புறம் கை கால்கள் வந்து தடிப்பாக இருக்கும். ரொம்ப சோர்வாக இருப்போம். திடீர்னு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் வந்து 3 இல்லைன்னா 7 நாட்களுக்கு மேலே இந்த காய்ச்சல் வந்து இருக்கும். அவிசீனியா என்ற தாவரத்தின் வேர்கள் மண்ணிற்கு மேலே காணப்படும். மண்ணிற்கு மேலே காணப்படும் தாவரம் எது அப்படின்னா அவிசீனியா. அரச மரம் தண்டானது தடித்து வலிமையாக காணப்படும். இதுக்கு வந்து மரத்தண்டுன்னு பேர். ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் தண்டு வந்து தடிச்சிருக்கும், ரொம்ப வலிமையாகவும் காணப்படும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. மரத்தண்டு. தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் எது அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம். தாவரத்தின் மிக அழகான பகுதி எது? மலர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மலரின் மையப்பகுதியில் காணப்படுவது மகரந்தம், சூலகம். இது ரெண்டும் மலரோட மைய பகுதியில் காணப்படும். பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி அள்ளிவட்டம். இந்த கொஸ்டின் கேட்கலாம் டீச்சர். பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி எது? அள்ளிவட்டம். அள்ளிவட்டத்திற்கு கீழ் காணப்படும் பச்சை நிற பகுதி புள்ளிவட்டம். அள்ளிவட்டத்திற்கு கீழ் காணப்படும் பச்சை நிற பகுதி வந்து புள்ளிவட்டம். தாவரங்களின் இனப்பெருக்கத்துக்கு உதவுவது மலர். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். தாவரங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு உதவுறது எதுன்னு கேட்பாங்க. மலர். சதைப்பற்று காணப்படும் பகுதி கனி. ஒரே ஒரு விதை காணப்படும் கனி எது அப்படின்னா சீமை, வாதுமை. இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை இல்லையா? இதெல்லாம் கேட்பாங்க. சீமை, வாதுமை, ஆப்ரிகாட் மா, தேங்காய், பீச். இதெல்லாம் ஒரே ஒரு விதை காணப்படும் கனி. பல விதை காணப்படும் கனி எது? பப்பாளி, தர்பூசணி, ஆரஞ்சு. விதையில்லாத கனி அன்னாச்சி, வாழை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் தாவரம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆலமரம், அரசமரம், புளியமரம். இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. நீர்வாழ் தாவரங்கள் வந்து 3 வகைப்படும். அதில் ஒன்று வந்து என்னென்னா நீரில் மிதக்கும் தாவரம், வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம், நீரில் மூழ்கி வாழும் தாவரம். இது 3 நீர்வாழ் தாவரங்களினுடைய வகைகள். நீரில் மிதக்கும் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஆகாய தாமரை, பிஸ்டியா. வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம் எது அப்படின்னா அது வந்து அள்ளி தாமரை. இது ரெண்டும் வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம். நெக்ஸ்ட்டு வந்து நீரில் மூழ்கி வாழும் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து வாலிஷ்னேரியா, ஹைட்ரில்லா. இது கேட்பாங்க. நீரில் மூழ்கி வாழும் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வாலிஷ்னேரியா, ஹைட்ரில்லா. இலையினுடைய பணிகள் என்ன? உணவு உற்பத்தி செய்கிறது தான் இலைகளுடைய முக்கியமான பணி. குறைவான வளர்ச்சி கொண்ட தாவர வேர் எது அப்படின்னா ஆகாய தாமரை. குறைவான வளர்ச்சி கொண்ட தாவர வேர் ஆகாய தாமரை. இதோட நமக்கு டேர்ம் 2 வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 வந்து நம்ம பார்க்கலாம். டேர்ம் 3ல ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுற்றுச்சூழல் காரணிகள் 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னா ஒன்று உயிர்காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமீபா என்பது ஒரு செல் உயிரி. அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. இதை கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க டீச்சர். இது இம்பார்ட்டன். 1755ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அமீபா வந்து ஒரு செல் உயிரி.
அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1755. தொட்டாச்சினிங்கி தாவரத்தை தொட்டவுடன் அது தன் இலைகளை மூடுதல், அது என்னன்னு சொல்கிறோம்? உணர்ச்சி. தொட்டாச்சினிங்கி தாவரத்தை தொட்டவுடன் அது தன் இலைகளை மூடுதல் உணர்ச்சி. பப்பாளி விதை பப்பாளி மரமாதல் என்னன்னு சொல்கிறோன்னா வளர்ச்சி. பறக்கும் பறவையை இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்கிறோம். வானில் பறக்கும் பறவை இடம் பெயர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசு புல் மேய்தல். இது என்னது? உணவு தேவை. அதுக்காகத்தான் அது பசு புல்லை என்ன செய்யுது? மேய்து. பசு புல் மேய்தல் உணவு தேவை. பூனை குட்டி போடுதல் என்னன்னு சொல்கிறோம்? இனப்பெருக்கம். மனிதர்கள் விலங்குகள் மூச்சு விடுதல் என்னன்னு சொல்கிறோம்? சுவாசித்தல். மனிதர்களும் விலங்குகளும் மூச்சு விடுறத நம்ம சுவாசித்தல்னு சொல்கிறோம். உயிர்காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி கூறும் அறிவியலின் ஒரு பிரிவே சூழலியல் எக்காலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உற்பத்தியாளர்கள் தயாரிக்கும் உணவை உண்டு வாழும் உயிரினங்கள் என்ன? நுகர்வோர்கள் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர்கள் 3 வகைப்படும். அது எதெல்லாம் அப்படின்னா, தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்து உண்ணிகள். தனக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க முடியாமல் பிற உயிரினங்களை சார்ந்து வாழும் தாவரங்கள், அது என்னன்னு சொல்கிறோம்னா ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுண்ணி தாவரங்கள். எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களே உற்பத்தியாளர்கள் எனப்படும். தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களே உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுந்தாவரங்களே முதன்மை உற்பத்தியாளர்கள் ஆகும். வெறும் உற்பத்தியாளர் கிடையாது, இது முதன்மை உற்பத்தியாளர்கள். பசுந்தாவரங்களே முதன்மை உற்பத்தியாளர்கள் ஆகும். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுபவை சிதைப்பவை. இறந்து போச்சு ஒரு தாவரம், அதை சிதைச்சி அது சாப்பிடக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விலங்குகள்கிட்டருந்து உணவை பெறுபவையை தான் நம்ம சிதைப்பவை அப்படின்னு சொல்கிறோம். எது சிதைக்கும் அப்படின்னா பாக்டீரியாவும் பூஞ்சையும். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுபவை சிதைப்பவை. எக்ஸாம்பிள் பாக்டீரியா, பூஞ்சை. அனைத்து உண்ணிக்கு எக்ஸாம்பிள் காகம், கரடி, மனிதன், நீர்க்கோழி. இதைத்தான் அனைத்து உண்ணிக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஊன் உண்ணி. ஊன் உண்ணிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சிங்கம், புலி, நீர்நாய், சிறுத்தை, கழுதை, புலி. நெக்ஸ்ட்டு தாவர உண்ணிக்கு எக்ஸாம்பிள் யானை, பசு, ஆடு, மாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காடுகளின் விழா வன மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இது மர நடுவதன் அவசியத்தை உணர்த்தும் விழாவாகும். இது முக்கியமான கொஸ்டின். இது எந்த ஆண்டு அப்படின்னா 1950 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. காடுகளின் விழா வன மகோத்சவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். இது மரம் நடுவதன் அவசியத்தை உணர்த்தும் விழாவாகும். 1950 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சில முக்கிய இயக்கங்களும் சட்டங்களும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1973. அப்பிகோ இயக்கம் 1983. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010. தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 5. தாவர உண்ணியின் பற்கள் கூரான நேரான விளிம்புடைய தட்டையான வெட்டு பற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊன் உண்ணியின் பற்கள் மிக கூரான கோரை பற்கள். அனைத்துண்ணியோட பற்கள் உணவை வெட்ட, கிழிக்க, அரைக்க ஏற்ற
அனைத்து வகை பற்களையும் பெற்றுள்ளது. டீச்சர்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் தான். இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு மறந்துடும். அதனால் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு திருப்பு பார்த்துட்டு போனோம்னா நமக்கு மைண்டில் அப்படியே செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காடு வனவிலங்குகளின் இயற்கை வீடு. காடு வந்து வனவிலங்குகளுடைய இயற்கை வீடு. உணவிற்காக பிற உயிர்களை கொல்லும் விலங்குகள் வேட்டை விலங்குகள் எனவும் சொல்லப்படும். விலங்குகள் இறை எனவும் அழைக்கப்படுகிறது. நன்கு வளர்ந்த யானை ஒரு நாளைக்கு சராசரியாக 136 கிலோகிராம் எடையுள்ள உணவினை உண்ணும். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நன்கு வளர்ந்த யானை ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு உணவை சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. 136 கிலோகிராம் எடையுள்ள உணவை வந்து அது சாப்பிடும். உளி போன்ற அழகு உடையது எது அப்படின்னா மரங்கொத்தி. ஈட்டி போன்ற அழகு உடையது மீன் கொத்தி. வளைந்த கூரான அழகு உள்ள பறவை எதுனா கிளி. உறுதியாக கூராக சற்று வளைந்த அழகு வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா கழுகு. சிறிய கூம்பு வடிவ அழகு எது அப்படின்னா குருவி. தட்டையான அழகு உடையது எது அப்படின்னா வாத்து. காற்றாலையை பயன்படுத்தி காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது மார்பு பகுதி விரிவடையும். சுருங்குமா விரியுமான்னு கொஸ்டின் கேட்பாங்க. விரிவடையும். மூச்சை வெளியிடும் பொழுது மார்பு பகுதி சுருங்கும். காற்றின் வேகத்தை அளக்க அனிமோமீட்டர் என்ற கருவி பயன்படுகிறது. தென்றல் காற்று எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று கடல் காற்று, இன்னொன்று நிலக்காற்று. நம்ம இன்றைக்கி வேகமாக ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் உள்ள தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்கிற டீச்சர்ஸ். நீங்கள் எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெய்லி நான் போடுற வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்னன்னு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இல்லை. ஜூலையில் நமக்கு எக்ஸாம்ன்றதுனால நம்ம ஸ்பீடாக போகணும். அதனால் நல்லா படிங்க, எழுதி வச்சு படிங்க, புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள். புக்கே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறேன். என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒவ்வொன்றுமே லைன் பை லைனாக ரீட் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டனோ நான் அப்படியே எடுத்து எழுதி தான் நான் படித்தேன். அதை தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் இதை படித்தாலுமே புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. புக்கு கிடைக்கிறவங்க புக்கை வச்சு படிங்க. சப்போஸ் புக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவை டெய்லி பார்த்தாலுமே போதும். புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி வந்து புக்கை வந்து ரீட் பண்ணும்போது நம்ம நோட் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு திருப்பு ரீட் பண்ணிட்டு போனாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய 3 டேர்மையும் நம்ம வந்து இன்றைக்கி படித்தாச்சு. ஒரு 1/2 hour எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி கேட்குறதோடு நிப்பாட்டாமல் டெய்லி வந்து ஒரு 1/2 hour இதுக்காக ஒதுக்கி டெய்லி கேளுங்க. கேட்க நமக்கு மைண்டில் அப்படியே நமக்கு செட் ஆயிரும். ஜூலையில் நமக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால் ஸ்பீடாக படிங்க டீச்சர்ஸ். நீங்கள் எல்லோரும் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.